நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய் அப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாய் அப்போட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீயும் உன் குடும்பமும் மிகவும் மன வருத்தத்தில் இருப்பதை நான் அறிவேன். இப்பொழுது நீ கஷ்டப்படுகிறாய் என்றால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது என்று நினைத்துக்கொள். இனி வரும் காலத்தில் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் என்று அர்த்தம். வேதனைகளும் துன்பங்களும் உன் வாழ்க்கையில் அப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் வந்து வந்துதான் சென்று கொண்டிருக்கும். கவலைப்படாதே. இவை அனைத்தும் ஒரே நாளில் நிச்சயமாக மாறும். மன உளைச்சல்கள், மன நிம்மதி இல்லாமை எல்லாம் ஒரு நாள் சரியாகிவிடும். உன்னோடும் உன் குடும்பத்தாரோடும் எப்பொழுதும் சாயப்பா பக்க பலமாக இருப்பேன். உன் குடும்பத்தாரும் என்னை முழுவதுமாக நம்ப வேண்டும் என்பதற்காக நான் சில விஷயங்களை செய்ய போகிறேன். விரைவில் உன் வீட்டில் ஒரு சுப காரியம் நடக்கப் போகிறது. அனைவரும் சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள். என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்ல வழி பிறக்கப் போகிறது. நீ விரும்பியதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்து கொண்டு முடிக்கிறேன். உன் வாழ்க்கையை பற்றிய ரகசியத்தை நான் எழுதிவிட்டேன். இனி அதை யாராலும் மாற்றவே முடியாது. நடப்பவை எல்லாம் நடக்கட்டும். நீ அமைதியாகவே இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டே இரு. உன் வாழ்க்கை என்ன செய்ய போகிறது, உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகிறது என்பதை வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டே இரு. நான் சொல்வதை நீ மட்டும்தான் நம்பி கேட்கின்றாய். உன் வீட்டில் உற்றார் உறவினர் எவரிடத்திலும் நம்பிக்கை வரவில்லை. என்னை சுற்றி இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு இருக்க வைப்பதற்காக இந்த லீலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே எதையும் நினைத்து கலங்கிவிடாதே. நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழப்போகிறது. அது நிகழும் நேரம் சந்தோஷமாக, மன நிம்மதியாக உன் மனதை வைத்துக்கொள். அனைத்து நல்ல வேலைகளையும் உனக்காக நான் பார்த்து கொள்கிறேன். நீ நிம்மதியாக இருந்தால் சந்தோஷமும் ஆனந்தமும் செல்வமும் எல்லாம் ஒன்றாக சேர்ந்துவிடும். நான் எப்பொழுதும் உன் மனதிலேயே இருக்கிறேன். உன் மனதுதான் என் கோவில். உன் சாய் அப்பாவின் பூஜையை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. என்னுடைய நாம சொர்ணத்தை சொல்லிக்கொண்டே இரு. எந்த துன்பமும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் பக்தியோடும் இருந்து அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றிக்கொள். எனக்கு தெரியும் நம்பிக்கையாக இருப்பது, பொறுமையாக இருப்பதும் எவ்வளவு கடினம் என்று. ஆனாலும் கஷ்டப்பட்டால்தான் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியும். கஷ்டத்தை அனுபவித்தால்தான் வாழ்க்கையில் வெற்றியை மிக எளிதில் அனுபவிக்க முடியும். எனவே எப்பொழுதும் பதற்றம் கொள்ளாமல் பொறுமையோடு காத்திருங்கள். நிச்சயமாக உனக்கு வேண்டியதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அந்த வேலையை ஆரம்பித்து விட்டேன். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.